மனிதனுக்கு முக்கிய தேவை பணம். ஆனால் அந்த பணம் ஒரு சிலர்கிட்ட மட்டும்தான் தங்குது. பணத்தையும் பதவியையும் இழந்து மனுஷங்க மட்டும் இல்லை, தேவர்கள் கூட ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க. இந்திரன் தன்னோட தகாத செயலால் பல பதவியை இழந்து அலைஞ்சிருக்காரு. மீண்டும் பதவியை பெறத்துக்காக பார்க்கடலில் பூஜை நடத்தியிருக்காரு. அப்போ விஷ்ணு சில உபதேசங்களை இந்திரனுக்கு சொல்லியிருக்காரு. இந்த உபதேசத்தை நாமும் நம்மளோட வீட்டில் பூஜை அறையில் அமர்ந்து சொல்கிறதுனால செல்வ வளம் பெருகுன்றது நம்பிக்கை. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு லட்சுமிக்கு நிவேதனங்களை படைச்சு இந்த ஜபத்தை சொல்லலாம். 1000 இதழ் கொண்ட தாமரை பூவில் வசிப்பவளே, 1000 நிலாக்களில் பிரகாசத்தை போன்ற முகத்தை பெற்றவளே, இனிமை தருபவர் உள்ளத்திற்கு உற்சாகத்தை அளிப்பவளே, தங்கத்தை போல் மின்னுபவளே, ஒளி பொருந்திய ஆடையை அணிந்திருப்பவளே, பல வகை ஆபரணங்களால் ஒளி வீசும் தெய்வீக தன்மை கொண்ட தாயே, மலர்முகம் கொண்டவளே, மந்தகாச புன்னகையை உடையவளே, என்றும் குறையாத இளமையை கொண்டவளே, உன்னை வணங்குவோருக்கு சகல செல்வங்களையும் அள்ளித் தருபவளே, மகாலட்சுமியே உன்னை வணங்குகிறேன். ஒளி பரப்புவதும் சகல உயிர்களுக்கும் கண் போன்றதுமான இந்த தீபத்தை உனக்கு அர்ப்பணிக்கிறேன், ஏற்றுக்கொள்வாயாக. அறுசுவை நிரம்பியதும் உடலுக்கு நல்லதுமான இந்த நெய்வேத்தியத்தையும் அளிக்கிறேன், இதையும் ஏற்றுக்கொள். இவ்வாறு கூறி வணங்கணும். ஒவ்வொரு பிரார்த்தனையை சொல்லும் போதும் அந்த பொருட்களை அம்பாளிடம் ஒப்படைக்கணும். வசதி இல்லாதவங்க தீபம் ஏற்றி வெளிப்பட்டாலே போதும். அதே நேரம் மானசீகமான இந்த பொருட்களை எல்லாம் அம்பாளுக்கு அர்ப்பணிப்பதாக கருதி இந்த உபதேசத்தை சொன்னால் நீங்கள் பணம் குவிக்கும் வகையில் லட்சுமி தேவி செல்வத்தை அள்ளி தருவாங்க.